எல்லாருக்கும் வணக்கம். அக்னிபாத் விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட அனுபவத்தை பத்தி சொல்றேன். நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை செஞ்சேன். அவங்க ஸ்டார்ட்டிங்லயே அக்ரிமெண்ட் போட்டு தான் ஆளுங்கள வேலைக்கு எடுத்தாங்க. முதல்ல 1 வருஷம் நாம அவங்க கிட்ட வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்ச அளவு பணத்த தான் சம்பளமா குடுப்பாங்க. அதுல நம்மளோட முழு திறமையை காட்டி பொறுப்பாவும் இருந்தா நம்மள வேலையில வச்சுக்குவாங்க. இல்லைன்னா 1 வருஷம் முடிஞ்சதும் வெளிய அனுப்பிடுவாங்க. என் கூடவே என்னோட ஃப்ரெண்டும் வேலைக்கு சேர்ந்தான். நான் அங்கேயே எப்படியாவது ஜாப் கன்டின்யூ பண்ணணும்னு ஒரு நாள் கூட லீவ் போடல. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சேன். எனக்கு மேல இருக்கிற மேனேஜர்ல இருந்து எல்லா பேர்கிட்டயும் பாராட்டுக்கள மட்டும் தான் வாங்குனேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டு எப்படி இருந்தாலும் வெளிய தான் அனுப்ப போறாங்கன்னு அடிக்கடி லீவ் போட்டான். ஒரு வேலைய கூட பொறுப்பாவே செய்ய மாட்டான். ஜாலியா வந்து கடமைய கழிச்சுட்டு போவான். 1 வருஷம் முடிஞ்சதும் எனக்கு வேலை குடுப்பாங்கன்னு நானும் கொஞ்சம் ஆர்வத்துல காத்திருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது, எங்க எல்லாரையும் அவங்க வெளிய அனுப்பிட்டாங்க. இதுல பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு தான் புத்திசாலியா தெரிஞ்சான். ஏன்னா, அவன் ஜாலியா இருந்து சம்பளம் வாங்குனான். ரிஸ்க் எடுக்கவே இல்ல. நான் தான் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்த்துட்டேன் போல. இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சு பார்த்தா, இது அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட கொள்ளையடிக்கிற திறமைன்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி பார்க்கலாம். 2019 இருந்து 2022 வரைக்கும் ராணுவத்துக்கு புதுசா யாரையும் வேலைக்கு எடுக்கல. இதுக்கு கொரோனாவ காட்டி இந்திய அரசாங்கம் நிறுத்தி வச்சாங்க. அதே சமயம் ஒவ்வொரு வருஷமும் 5000 பேர், 6000 பேர்ன்னு ராணுவத்திலிருந்து ரிட்டயர்ட் ஆனாங்க. இந்த சமயத்துல தான் 2022 ஜூன் மாசம் இந்த அக்னி பாத்ங்கிற அருமையான திட்டத்த இந்திய அரசாங்கம் கொண்டு வந்துச்சு. அதன்படி 17.5 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ராணுவத்துல சேரலாம். மொத்தமா 4 வருஷம் சர்வீஸ் பார்க்கலாம். அதுல 6 மாசம் அவங்களுக்கு ட்ரெய்னிங் டைம், 3 1/2 வருஷம் சர்வீஸ் டைம். அப்புறமா அவங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா, அந்த பேட்ச்ல இருந்து 25% பேர மட்டும் ராணுவத்துல கன்டின்யூ பண்ண விடுவாங்க. மத்தவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுவும் திறமை இருந்தா தான் 25% பேர். அத நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஜ் லிமிட்லயே நெறைய பேருக்கு ராணுவத்துல சேர முடியாம போச்சு. அதுவும் இல்லாம 4 வருஷம் முடிச்சுட்டு வரவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸும், சலுகைகளும் கிடையாது. ஓய்வூதியம் நிச்சயமா கிடையாது. இதுக்கு எதிர்க்கட்சிகள்ல இருந்து மாநில அரசாங்கம் வரைக்கும் எல்லாருமே எதிர்ப்பு கிளப்புனாங்க. பீகார்ல போராட்டங்களும் நடந்துச்சு. ஆனா மத்திய அரசு இதுக்கு செவி சாய்க்கவே இல்ல. 4 வருஷம் வேலையில இருக்கிறவன் பொறுப்பா இருப்பானா? இல்ல ஜாப் செக்யூரிட்டிய நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாங்களா? இ இங்க நடக்கிறது கவர்மெண்டா? இல்ல கார்ப்பரேட் ஆபீஸா? ராணுவத்துக்கு பட்ஜெட்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் பெருந்தொகையை ஒதுக்குறாங்க. அத மிச்சப்படுத்தணும்னு யாரோ பண்ண புத்திசாலித்தனமான விஷயம் தான் இது.